வணக்கம். அவளின் ரகசியம். ராகவ் அறிந்த அந்த அதிர்ச்சி. நேற்று மீரா கொடுத்த அந்த சிறிய பெட்டியில் இருந்த கேஸ். அது என்ன ரகசியம்? ஏன் அவள் இவ்வளவு மிஸ்ட்ரியா இருக்கிறா? இதை ராகவர் ரகசியத்தை அறிய போகிறான் என்று காலையில் ஆர்வமாக காலையில் எழுந்த ராகவ் அந்த சிறிய கீயை மீண்டும் பார்த்து கொண்டே இருக்கிறான். ராகவ், மீரா, இந்த கேஸ் என்ன? நேற்று நீ சொல்லவில்லை. மீரா சிரித்தாள். அவசரம் வேண்டாம் ரகு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. அவள் சிரிப்பில் ஒரு ரகசியம் இருந்தது. ராகவ் இன்னும் அதிகம் கியூரியஸ் ஆனான். ஒரு சிறிய பயணம். நாளை வேலை முடிந்ததும் வந்த ராகவிடம் மீரா சொன்னாள், இன்று கொஞ்சம் வெளியே வருவாயா? ஒரு இடத்துக்கு போகணும். இருவரும் காரில் கிளம்பினர். சில நேரம் கழித்து ஒரு அழகான சிறிய வீட்டு முன் கார் நின்றது. ராகவ் ஆச்சரியமாக, இது யாருடைய வீடு? மீரா மெதுவாக சிரித்து அந்த கீயை ராகவர் கையில் கொடுத்தாள். ரகசியம் வெளிவரும் தருணம். ராகவ் கதவை திறந்தான். உள்ளே சென்றதும் அவன் கண்கள் பெரிதாயின. அது ஒரு சின்ன ஆனால் அழகான வீடு. சுவர்களில் இருவரின் புகைப்படங்கள். ஒரு மேஜையில் எழுதப்பட்டிருந்தது, நம்ம காதலுக்கு ஒரு புதிய ஆரம்பம் என்று. ராகவ், மீரா, இது என்ன? மீரா மெதுவாக சொன்னாள், இது நம்ம ஃப்யூச்சர் ஹோம் ரகு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான் நான் அந்த சீக்ரெட் அரேஞ்ச் பண்ணினேன். ரொமான்டிக் தருணம். ராகவ் அவளை பார்த்து சிரித்தான். நான் உன்னை காதலிச்சது சரியான முடிவுதான். நீ என் வாழ்க்கையில் எப்போதும் சர்ப்ரைஸாக மாறியிருக்கிறாய். மீரா கண்களில் சிறிய சந்தோஷ கண்ணீர். நம்ம வாழ்க்கை எப்போதும் இப்படித்தான் இருக்கணும் ரகு. காதலும் சிரிப்பும் நிறைந்திருக்க வேண்டும். ராகவ் அவளின் கையை பிடித்து மெதுவாக சொன்னான், இந்த வீடு மட்டும் இல்லை, என் வாழ்க்கையே நீதான். இருவரும் அந்த வீட்டின் வராண்டாவில் நின்று மலையை பார்த்தனர். அப்போது மீரா மெதுவாக சொன்னாள், ரகு, இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ராகவ், இன்னும் சர்ப்ரைஸா? மீரா சிரித்துக்கொண்டு, ஆமாம், ஆனால் அது நாளை தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.